வெல்கம் 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 ஹோம் பப்பிமா அப்படின்னு நான் வெல்கம் பண்ணேன். ஆனா இந்த மேடம் பேர் பப்பிமா கிடையாது, இவங்க பேர் பிந்து. பேர் ஸ்டைலா இருக்கா? சரி, இவங்க தான் நம்மளுக்கு மேட்டிங்க்கு புதுசா வந்திருக்கிற கேட்டு. வீட்டுக்கு வந்தாங்க, பயந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் இப்பதான் வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிட்டு இருக்காங்க. நல்லா செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்க இந்த லேச வச்சு. எங்க அம்மா நல்லா துவச்சு காய போட்டுருந்தாங்க. எங்க டாடி அதை எடுத்துட்டு உள்ள வைக்கிற கேப்ல அந்த லேஸ் தொங்குறத நான் பாத்துட்டேன். விட்டுவோமா ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு, நம்மளுக்குதான் இந்த ரோப்பு இந்த மாதிரி தொங்குறது விளையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே. பார்த்தா பிந்துவும் செமாட்டம் போட்டுச்சு. சரி, நம்ம ஆளுங்களுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல லேஸ் கையிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த லேஸ்ல நீ பாதி நான் பாதின்னு புடிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த லேச கடிக்கிறது, ரூமுக்கு எடுத்துட்டு போறது, ஹாலுக்கு எடுத்துட்டு போறதுன்னு செமாட்டம் போட்டு டயராய் சோஃபா மேலையும் கீழையும் ஆளுக்கு ஒரு இடத்த புடிச்சுக்கிட்டு லேச வச்சு செமாட்டம் ஆட்டி விளையாண்டுகிட்டு இருந்தோம். வெயில் என்ன இப்படி போறது? சம்மர் ஆயுது, கொடூர சம்மரால இருக்கு, பயங்கரமான சம்மர். தாங்க முடியல. எப்பதான் குளிர்காலம் வருமோ. ஒரு கொடைக்கானல் பயணங்களோ ஊட்டி பயணங்களோ கூட்டிட்டு போகனா அதுவும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. பட்ஜெட் ப்ராப்ளம்டா, அப்புறம் வைக்கலாம், ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட் இருக்கு நம்மள்டே கதை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பாவமா இருக்காங்கன்னு வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏசியாவது போடுங்க. அட்லீஸ்ட் 24 hours இல்லைனாலும் ஒரு 20 hours போடுங்க அப்படின்னா எங்க மம்மி காலையில கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம் ஷிஃப்ட் போட்டு ஏசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா மறுபடியும் பட்ஜெட் ப்ராப்ளம், கரண்ட் பில் அதிகமாயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விடுறது இல்ல, பாவப்பட்டு அப்பப்ப ஏசிய பார்த்து கத்துறதும் ஏசிய போட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க என் மம்மி. ரூம் கூலிங்கா இருக்கா அப்படியே படுத்துறது. இந்த லேச வச்சு விளையாண்டு ரெண்டு பேரும் டயர்ட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தோம். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரே ஆட்டமா ஆடிட்டு இருந்தோம். இது என்ன பிந்துன்னு பேர் வச்சதுக்கு மங்கின்னு பேர் வச்சிருக்கலாம் போல. அங்க ஏறுது இங்க ஏறுது, இப்படி ஒரு ஆளா நான் பார்த்தது இல்ல. செம்ம ஆட்டம் போடுது. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு இன்னும் ஆக்டிவ் ஆயிருது. அப்படி ஒரு ஆக்டிவ் இந்த பிந்து. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டதுல என்னோட ஃபேவரட் ஸ்பாட்ல நான் படுத்துக்கிட்டேன். பிந்து எனக்கு கம்பெனி கொடுத்துச்சு. அதுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இந்த தரையில உட்காந்துக்கிட்டு ஜன்னல வேடிக்கை பார்க்கறது யாருக்கு தான் பிடிக்காது. அப்படியே நாங்க ஜாலியா சில் அவுட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.